சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? ஓகே, என்ன பண்ணி அசத்த போறீங்க சார் வழக்கம் போல ஸ்டாண்ட் அப் காமெடி தான் சார். உங்க அசத்துல ஆரம்பிங்க. குடும்பம் அப்படின்னாலே வந்து அருமையான நகைச்சுவை இருக்கும். அதில் சில சமயம் பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடி அடிச்சு உருளாங்க. அதுலேயுமே சில சமயம் நகைச்சுவை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு திட்டிருந்தாரு. யோ அறிவு இருக்கா உனக்கு? மயங்கி கிடந்த உன்னைய ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்ததே முட்டாட்டி தாயா, அந்த பொம்பளை இப்படி வையலாமா? அதுக்கு அவன் சொன்னேன், நிலைமை தெரியாமல் பேசாதீங்க, நான் மயங்கி விழுந்ததே அவள் அரைஞ்சதுனால தான். ஒருத்தருக்கு சாத்திட்டா மனுஷனை பாவம், அவளோட குடும்பம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்புட்டு அடி வாங்கிட்டு இருக்கான் அவன். ஒரு நாள் ஒரு பக்கத்து இருக்கார் ஒருத்தர் கேட்டார், யோ பொண்டாட்டிகிட்ட டெய்லி அடி வாங்குற, அது எங்களுக்கு பழகி போச்சு. ஆனால் பொண்டாட்டிட்டு அடி வாங்கும் போதெல்லாம் குப்புசாமி இப்படி பண்ணிட்டியே, குப்புசாமி இப்படி பண்ணிட்டியன்றியே, யார் அந்த குப்புசாமி? இதை முந்து வச்சுனேன். வேற யாரும் இல்லையா, கல்யாண தரகர். அமைதியான பொண்ணு சொல்லி தகவலை வச்சுட்டேன். அவன் பொறுக்கிற அதிரடி என்னால் பொறுக்க முடியல அப்படின்னா. நகைச்சுவைன்னு பார்த்தா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா புருஷனை எவ்வளவுதான் அடித்தாலும் வெளி இடங்களில் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ஒரு அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மா கேட்டுச்சு, என் புருஷன் சாயந்தரானா டெய்லி தண்ணியை போட்டு வந்துடுறேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். அதுக்கு இந்த அம்மா சொல்லிச்சு, உன் புருஷன் டெய்லி குடிக்கிறானா? அந்த மட்டுக்கு என் புருஷன் தங்கம், நான் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் குடிக்கவே மாட்டேன், என்னைக்கா ஒரு நாள் 2 நாள் ஊருக்கு போனேன்னா அன்னைக்கா ஒரு கோட்டை அடிச்சுட்டு போகிற குடிப்பேன். அதுக்கு இந்த அம்மா சொல்லிச்சு, சரித்தேன் உன் புருஷன் சந்தோஷமா இருக்கும் மட்டும் தான் குடிப்பேன் போல இருக்கு, ஊரில் பார்த்து அவன் குடிச்சுக்கிறேன் பாவம் அப்படின்னு. அவன் எவ்வளோ குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, என் புருஷன் காலையில் எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே எந்திரிக்கிறான், என்ன சொன்னாலும் அவனை கிளப்ப முடியல. அதுக்கு இந்த அம்மா சொல்லிச்சு, என் புருஷன் ரொம்ப தங்கம், நான் காலையில் வெள்ளனை எந்திரிச்சு வாசல் தெளிக்கும் போதே மனுஷன் கண்ணை முழிச்சிருவேன். இந்த அம்மா பதறி போச்சு, நீ வாசல் தெளிக்கும் போது அவர் எப்படி கரெக்டாக கண்ணை முழிப்பாரு? அது குடிச்சிட்டு வாசலான விழுந்து கிடக்கும், தண்ணியை தெளிக்கும் போது போகணும் வீட்டுக்குள்ள போயிடும். எவ்வளோ குடும்பம் பாருங்க. ஒரு நாள் ஒருத்தர் நல்லா தண்ணியை போட்டு வந்துட்டான். சாயந்தர நேரத்திலேயே வழக்கமா நைட்டு தான் தண்ணியை போடுவான். பார்த்தா எப்படி போனாலும் பொண்டாட்டி திட்டுவா, என்ன செய்யறதுன்னு யோசிச்சான். லேசா அப்படி வீட்டு வாசல் எட்டி பார்த்தேன். அந்த அம்மா உள்ள அடுப்படியில் சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்ம நைஸாக நம்ம ரூமுக்குள்ள ஓடி போய் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுத்து உட்காந்துரும்னு ஓடி போய் புத்தகத்தை எடுத்து உட்காந்துட்டான். அந்த அம்மா சமைச்சு முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டில் வந்து ஒரு ரூம் எட்டி பார்த்து கரெக்டாக கட்டுச்சு, ஏங்க தண்ணியை போட்டு வந்தீங்களா? அவன் பதறிட்டான், எப்படி கண்டுபிடிச்ச? அப்புறம் சூட் கேஸை திறந்து மடியில் உட்கார வச்சு இப்படி விரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு விட்டு, அதனால கட்டி அப்படிங்க சூட் கேஸை விட்டு விட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். எப்படி நாள் மாட்டி போடுவான் நம்மால். ஒரு நாள் மனைவி கேட்டுச்சு, ஏங்க நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் கண்ணே மணியே அன்பேன்னு நல்லாத்தான் பேசுறீங்க, ஆனால் இந்த தண்ணியை போட்டால் மட்டும் நான் பேயே பிசாசின்னு திட்டுறீங்களே ஏங்க? அதுக்கு அவன், என்ன செய்யறது கமலா, போதையை போட்டாத்தே உண்மையை உளறேன் போ அப்படிங்க. ஒரு நாள் கணவன் வந்து சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன், அடியே வாங்க, வாரம் தவறாம ஞாயிற்றுக்கிழமைனா நீ நானும் சினிமாவுக்கு போகிறோம், சினிமாவுக்கு போகிற செலவே நம்ம வீட்டில் நிறைய ஆகி போயிட்டு இருக்கு, இனிமே சினிமா செலவை பாதியாக குறைக்கணும். அந்த மாதிரி சந்தோஷமா சொல்லிச்சு, பரவாயில்லைங்க பாதியாக குறைச்சிடுறேன். இப்போ அசந்து போனேன், என்ன நீ ஏதோ எதிர்ப்பு தெரிவிப்பேன் பார்த்தேன், எப்படி பாதியாக குறைப்ப? இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் மட்டும் சினிமா போகிறேன், வீட்டில் உட்காந்து வீட்டை பார்த்துக்க அப்படின்னு. அது எப்படி பாதியாக குறைக்குன்னு பாருங்க, பெரிய அநியாயம். ஒரு நாள் ஆஃபீஸில் மேனேஜர் திட்டிக்கிட்டார், யோ வாயாங்க சீனிவாசா, ஏயா சாயந்தரம் 7 மணி ஆனாலே வீட்டுக்கு போகிறேன்னு பறக்கிற ஏன்? அவன், சார் நான் வீட்டுக்கு போகிற வரையும் என் மனைவி எனக்காக சாப்பிடாம இருப்பா சார். அட பாவி, உன் முன்னாடி உன் பேர் அம்புட்டு பாசமாக வச்சிருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, நான் போய் சமைச்சு போட்டா தானே அவள் சாப்பிடுவா, அந்த மாதிரி நகைச்சுவைக்கான தருணங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. வாழ்வில் என்றும் சிரிப்போம் சிறப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்க அசத்துல ஆரம்பிங்க. நகைச்சுவையை தேடி நாம போய் கொண்டிருக்கோம் ஒழிய, ஆனால் நகைச்சுவை வந்து நாம போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே இருக்கு. இது அடிப்படை விஷயம்தான். அதாவது என்னன்னா, அன்னைக்கு ஒரு பேச்சாளர் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு, ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கான், மைக் செட்டுக்காரன் கூட இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கான். ஒரே சந்தோஷம், ஆகா நம்மளுக்கா ஒருத்தர் உட்காந்துருக்கான்ட்டு அப்படியே மேடையில இருந்தே கேட்டிருக்காரு, தம்பி என் பேச்சு அவ்வளோ நல்லாவா இருக்குன்னாரு. இல்லை இல்லை நீ சீக்கிரம் பேசி முடியும், அடுத்து நான் பேசணுங்கிறான். அவ்வளோ தன்னம்பிக்கையோட உட்காந்துருக்காங்க கீழே. இதாவது பரவாயில்ல, அன்னைக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ரோட்ல நடந்திருக்கு. அது ரத்த கலரியில் ஒருத்தன் கிடக்குறான், டிவி குரூ எல்லாம் வந்துருச்சு, அப்படியே கையை ஆட்டி ஆட்டி கூப்பிடுறான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஒரே எவிடன்ஸ் அவன் மட்டும்தான். உன்னை டிவிக்கார எல்லாரும் பக்கத்தில் போய் கேமராவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்க இந்த ஆக்சிடென்ட் பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணா. அவன் அப்படியே முடியெல்லாம் விளக்கி ரத்தத்தில் தொடச்சிட்டு, நான் டிவியில் அழகா இருக்கேன், நான் சாக போறவன். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் டிவியில் அழகா இருக்காமாங்கிறது தான். இதாவது பரவாயில்ல, இந்த சின்ன குழந்தைகள் இருக்க 2 சின்ன குழந்தைகள் பேசிக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும். அன்னைக்கு 2 குழந்தைய பேசிக்குது. ஒரு குழந்தை சொல்லுது, ஏய் உனக்கு தெரியுமாடி, எங்கள் அம்மா கிட்ட ஒரு டாபிக் கொடுத்து பாரு, அவங்க அந்த டாப்பிக்கை வச்சு 1 hour பேசுவாங்க அப்படின்னோடனே இன்னொரு குழந்தை சொல்லுது, எங்கள் அம்மாட்ட டாப்பிக்கே கொடுக்க வேணாம், ஃபோனில் 2 hour பேசுவாங்க.
அதே மாதிரி கணவன் மனைவிட்ட அன்னைக்கு பார்க்கணும், ஒரு பெரிய கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தா ஃப்ரீயா விடுறாங்க. எல்லாரும் பார்த்தா கூட்டம் பார்த்தா எல்லாம் உள்ள போயிட்டானுங்க. உள்ள போனவனே பார்த்தா கச்சேரி போட்டு அறுத்து தள்ளுறானுங்க. எப்படா வெளியே வரதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளியே வர்றான். வெளியில கையை மறிக்கிறானுங்க. வெளியில போடணும்னா 100 ரூபா எப்படி வசூல் பண்றாங்க பாத்தீங்களா? உள்ள போகணும்னா வெளியில வா. அன்னைக்கு ஒருத்தர் பார்க்கணும், என் வீட்டு பக்கத்துல ஒய்ஃப் வந்து பாட்டு கத்துக்கிறாங்க போல. அவங்க பாடும் போதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில வந்து பால்கனியில் நின்று இப்படி வேடிக்கை பார்ப்பாரு. எனக்கு ஒரே டவுட், ஏன்னா அவர் பாடும்போது வெளியில வந்து வேடிக்கை பார்க்குறாரு என்னன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார் இது உங்க ஒய்ஃப் சாதகம் பண்ணும்போது நீங்க வெளியில வந்து வேடிக்கை பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, நான் எதுவும் அவளை அடிக்கிறேன்னு வெளியில யாரும் நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்கு ஒரு கணவன் மனைவி. அந்த அம்மாவுக்கு வந்து புருஷன் மேல எப்பவுமே சந்தேகம். அந்த அவர் கார்ல ஏற போவாரு, என்னது ஏத்து வீட்டுக்காரி காய்கறி வாங்கும்போது நீ கார்ல ஏறி போற, என்ன விஷயம், இப்படி ஏதாவது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். முதல் நாள் ஆபீஸ் போனாரு, போயிட்டு பாவம் என்ன பண்ணாரு, அம்மன் கோயிலுக்கு போயிட்டாரு. அம்மன் கோயிலில் போய் குங்குமம் வாங்கிட்டு இருக்கும்போது தற்செயலா அந்த குங்குமம் வந்து கோட் பாக்கெட்டுக்குள்ள குட்டிருச்சு. வீட்டுக்கு வந்தாரு, அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த கோட் பாக்கெட்டை உதறி உள்ள பார்த்து, என்ன குங்குமம், நல்லா பெரிய வட்டமா குங்குமம் வச்ச பொண்ணு கூட நீ ஊர் சுத்திட்டு வந்திருக்க இது சொல்லி மறுநாள் ஆபீஸ் போனாரு. சரி நீ குங்குமம் வச்சு அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆபீஸ்ல அவருக்கு பாராட்டு விழா நடத்திருக்காங்க. ரோஜாப்பூ மாலை போட்டாங்க. ஒரு ரோஜா தவறி உள்ள விழுந்துருச்சு. வீட்டுக்கு வந்திருக்காரு, படார்னு அந்த அம்மா உள்ள இருந்து ரோஜா பூ எடுத்துருக்கு. குங்குமம் வச்சவ இன்னைக்கு ரோஜா பூ வச்சவ கூட நீ ஊர் சுத்தி பார்த்தாரு. மறுநாள் ஆபீஸ் போனாரு, போயிட்டு வரும்போது எல்லாத்தையும் உதறினாரு. குங்குமம் இல்ல, ரோஜா பூ கிடையாதுன்னு தைரியமா வந்தாரு. தெரியாதனம் என்னாச்சுன்னா காத்துல அந்த டைப்பிஸ்டோட முடி வந்து அவரது கோட் பாக்கெட் பின்னாடி பட்டுருச்சு. ஒரே ஒரு முடி. வீட்டுக்கு போன உடனே படாரன் பிடிச்சது. பாத்தியா, நீளமான முடி உள்ள யாரோ கூட நீ ஊர் சுத்திட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. மறுநாள் போனாரு, கோட் பாக்கெட்டை உதறினாரு, எல்லாம் பார்த்தாரு, முடி இருக்கான்னு பார்த்தாரு, எல்லாம் தெளிவா. வீட்டுக்குள்ள போயிட்டு பங்கஜம் பாரு அப்படின்னு உள்ள வந்திருக்காரு. பார்த்துச்சு, முடி இருக்கான்னு செக் பண்ணுச்சு, ரோஜா பூ இருக்கான்னு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு, முந்தா நாள் அப்படி பண்ணியிருக்க, நேற்று ரோஜா பூ வச்சு கூட சுற்றி இருக்க, நீளமான தலைமுடி கூட சுற்றி இருக்க, இன்னைக்கு நீ யாரு கூட சுற்றி இருக்க தெரியுமா, முடியே இல்லாத மொட்டை அடிச்ச பொம்பளை கூட நீ ஊர் சுற்றிட்டு வந்திருக்க அப்படின்னு. சந்தேகங்கிறது வந்து ரொம்ப கடுமையான வியாதி. அதனால சந்தேக கோடுங்கிறது வந்து வாழ்க்கையில சந்தோஷ கேடு. அது வந்து கணவன் மனைவி கூட எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதாவது வந்து தினமும் ஒரு ஆப்பிள் டாக்டர் வந்து நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்குது. தினமும் ஒரு முட்டை கேன்சரை நம்மளிடமிருந்து தள்ளி வைக்கிறது. தினமும் 3 லிட்டர் தண்ணீர் பல வியாதிகளை நம்மிடம் தள்ளி வைக்கிறது. வாரம் ஒரு முறை இந்த அசத்த பகுதியார் நிகழ்ச்சி நம்ம உலகத்தில் இருக்க பல துன்பங்களை மறந்து நம்மளை சிரிக்க வைக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை ரசிப்போம் சிரிப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிங்க பிரபு. நகைச்சுவை கணவன் மனைவிக்குள்ள நகைச்சுவை சொல்றோம். ஒரு கணவன் தன் மனைவியோட கடைவீதிக்கு போனா, பயங்கர கூட்டம், மனைவியை காணோம். எல்லா பக்கம் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே காணோம். குழந்தை வேற கையில் அழுதுட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு அழகான பொண்ணை கூப்பிட்டு, இங்கே வாமா ஒரு 5 நிமிஷம் எங்கூட பேசு அப்படின்னா. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. என்னங்க மனைவியை காணுங்கிறீங்க, என்ன எதுக்கு பேச சொல்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எந்த அழகான பொண்ணோட பேசினாலும் அவளுக்கு பொறுக்காது, வந்துடுவா. அதனாலதான் இந்த மாதிரி ஆளுகளும் இருக்காங்க. இதே மாதிரிதான் இன்னொரு மனைவி மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. இரவு நேரம் ஒரு திருடன் வந்துட்டான். கரண்ட் கட் ஆயிடுச்சு. திடீர்னு என்னன்னா அந்த மனைவி அந்த திருடனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான அடி. இன்னும் அக்கம் பக்கம் வந்து காப்பாற்றி அந்த திருடனை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டாங்க. இன்னும் அங்கிருந்து அதிகாரி வந்தார். என்னம்மா இப்படி போட்டு அடிச்சு போட்ட, அவள் ஹாஸ்பிட்டலேருந்து வரக்க 3 மாதம் ஆக மாட்டா இருக்குது, எப்படி இவள் தைரியம் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அந்த மனைவி சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் திருடன்னு எனக்கு தெரியாது, வீட்டுக்கு லேட்டாக வர என் புருஷன் நினச்சிட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கிறாங்க இதாவது பரவாயில்ல. ஒரு காதலி தன் காதலன் கிட்ட சொல்றா, இங்க பாருங்க, நம்மளுக்கு வர்ற இன்பம் துன்பம் ரெண்டையும் சரிசமமா வச்சுக்கணும். சரி வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு வாழ்க்கையில் துன்பமே இல்லையே, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னேன். ஒரு சந்தேகப்பட கனவை தன் மனைவி மேல பயங்கர சந்தேகம். திடீர்னு ஒரு வாரம் வெளியூர் போக வேண்டியதா போச்சு. என்ன பண்ணா, மனைவிக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டான். பூட்டி அவனுக்கு ஒரே ஒரு நல்ல நண்பன் தமிழ்நாட்டிலேயே நம்ம சிட்டி பாபு சார் தான். அவர் போய் சொன்னான், சார் காலம் கெட்டு கிடக்குது, எனக்கு வேற யார் நல்ல நண்பர்களே இல்லை, என் மனைவிக்கு தேவையான எல்லாம் வாங்கி உள்ள வச்சுட்டேன், வீட்டை பூட்டி சாவி மட்டும் வச்சுங்க, போற வரைக்கும் மிஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லி சாவி சிட்டி பாபு சார்கிட்ட கொடுத்துட்டு ரயிலார போயிட்டா. ரயில் ஏற போகும்போது சிட்டி பாபு சார் ஒடியாடுறாரு பயங்கர ஸ்பீடா. கெஸ்ட் வாங்க, நில்லு 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 சார், என்ன சார் ஆச்சு, அப்படி ஒடியாரு, என்ன நீயே சாவி மாத்தி கொடுத்துட்டு போயிட்டா பூட்டை திறக்கவே முடியல அப்படின்னு. என்ன ஸ்பீடு பாருங்க. இதுக்கு மதன் பாப் சாரா இருந்தாலும் 2 நாள் கழிச்சுட்டு வந்துருப்பாரு. இதே மாதிரிதான் பயங்கரமான கஞ்ச
சரியான கஞ்ச. எப்படின்னா வீடு தீ பிடிச்சி எறியும் போது கூட ஃபயர் சர்வீஸுக்கு மிஸ்டு கால் கொடுப்பான். என்னன்னா தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சா கூட வீட்டை ஜன்னலை சாத்திட்டு தான் வெடிப்பான். பக்கத்துக்கான கால் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஆள். அது மாதிரி ஒரு கஞ்ச என்ன பண்ணா அவருடைய அப்பா இறக்கம் தருவாய் இருக்கிறார். இன்னும் சில நிமிஷங்கள் இறந்துருவாரு. அந்த சூழ்நிலையில் உறவுக்காரங்களாம் வந்து இருக்காங்க. ஒரு உறவர் கேட்குறார், ஏப்பா அப்பா இறந்துருவார், சில செகண்டில் இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் அவரை காரில் வச்சு கொண்டு போயிடலாமா சுடுகாட்டுக்கு? அதெல்லாம் அதிகமாக செலவாகு, அதெல்லாம் வேண்டாம். இன்னொருத்தர் கேட்குறாரு, ஏப்பா அப்பா நான் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போயிடலாமா? அது அதை விட அதிகமாக கேட்பான். அப்படியா அப்பா குதிரை வண்டி வச்சு கொண்டு போயிடலாமா? அவனும் அதிகமாக தான் கேட்பான். உன்னை படுத்துட்டு எங்கள் அப்பா சொன்னார், டேய் அந்த வாக்கிங் ஸ்டிக் எடு, நான் நடந்தே போயிடுறேன். இது ரொம்ப இருக்கு. இது மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க. இதே மாதிரி தான் நல்லவன், ரொம்ப நல்லவன். எப்படின்னா அந்த நல்லவனான கணவன் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த மனைவி இன்னொரு ஆளை கூட்டு வச்சு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருப்பாங்க புரிஞ்சுக்கோணும். சித்தி பாஸ்டர் டப்புன்னு புரிஞ்சுக்குவார். ஏன்னா நம்ம சித்தி பாஸ்டருக்கு நல்லா தெரியும், நிறைய பேருக்கு பேசியிருக்காரு. அது மாதிரி நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். கடைசியிலேயே வருவேன்ல, அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த கணவன் வீட்டுக்கு வந்துட்டானா அந்த இன்னொரு ஆளை கொண்டு போய் பீரோக்குள்ள ஒழிச்சு வச்சிருவான். அப்படி ஒழிச்சு வைக்கும்போது திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி நடக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ள அந்த கணவனை கூப்பிட்டு, இங்கே பாரு உன் மனைவி சரியில்லை அப்படின்னா. உள்ள அந்த கணவன் சொன்ன, அப்படிலாம் சொல்லாத, என் மனைவி அழகானவோ அறிவான புத்திசாலி அப்படின்னு போயிட்டாவ. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரனால பொறுக்க முடியல. நேரம் ஆஃபீஸுக்கு போய் அவனை கூப்பிட்டீங்க வா, உங்கள்கிட்ட எத்தனை ட்ரிப் சொல்கிறது நான், உன் மனைவி சரியில்லை, நேராக போ வீட்டுக்கு போய் பீரோ திறந்து பாரு அப்படின்னா. இவனு நேராக வந்தால் வீட்டுக்குள்ளே போனால் பீரோ திறந்து அங்கே உட்காந்துருந்தான். அதை பார்த்தோன்னு டப்புன்னு வெளியோடியே வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு ஓய் விட்டாவுன்னு, உனக்கு எத்தனை சொல்லிக்கிறேன் என் மனைவி அறிவாளி புத்திசாலின்னு. பாரு பீரோவில் இருக்கிற நகை பணமெல்லாம் காணாமல் போகிறதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கிறான். எப்பேற்பட்ட ஆளுகளுக்கு இந்த மாதிரி நல்லவங்களாம் இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி டாக்டர் கிட்ட நம்ம ஆள் போவா, யார் நோயாளி யார் டாக்டர்னு தெரியும், அந்த அளவுக்கு பண்ணி போடுவாங்க. ஒரு அவசரமாக போனால் டாக்டர் உடம்பு சரியில்லைன்னா இன்னும் டாக்டர் அவன் கையை பிடிச்சி பார்த்துட்டு பர்ஃபெக்டியா இந்த மாதிரி ஒரு நாடி திருப்பி பார்த்ததே இல்லை, அப்படியே வாட்சியில் இருக்கிற மாதிரியே இருக்குதுண்ணா. டாக்டர் உயிர் வாங்காதீங்க, நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறத வாட்சி தான் நாடி பிடிங்க. இதே மாதிரி இன்னொருத்தன் போனா, டாக்டர் உடம்பு சரியில்லைன்னா உன்னை பார்த்துட்டு சரி யோகா பண்ணு, தியானம் பண்ணு, நல்லா சாப்பிடு, முக்கியமாக நைட் தூங்கும் போது பிரச்சனையோட படுக்காதண்ணா. அது முடியாது டாக்டர், என் மனைவியோட தான் படுத்தாங்க. மனைவியை பிரச்சனையே முடிவு பண்ணிட்டான். இதே மாதிரி தான் இன்னொரு அம்மா போனாங்க, பல் டாக்டர் கிட்ட போனாங்க. டாக்டர் ஸ்பீடாக போனாங்க, டாக்டர் நேரம் இல்லை, மரத்து போகிற ஊசியெல்லாம் வேண்டாம், தப்புன்னு பல்ல பிடுங்கிருந்தாங்க. டாக்டர் அதிர்ச்சி ஆகிட்டார், என்னம்மா இந்த மாதிரி பொங்கலை பார்த்ததே இல்லை, சரி உட்காருன்னாங்க. டாக்டர் எனக்கு இல்லை மாமியா இருக்கு. என்ன மாதிரி வர்றாங்க பாருங்களேன். ஒரு 8 வயசு சிறுமி ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்தா, முதல் மார்க் எடுத்துட்டு வந்தா. அவங்க அப்பா கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னாரு. அந்த பொண்ணு சொன்னா, நான் மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்னா. அவங்க அப்பா சொன்னா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. இல்லை நான் மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்னா. அவங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் சொன்னாங்க. அப்பா கேட்கல அந்த பொண்ணு, நான் மொட்டை அடிச்சே ஆகணுச்சு. இன்னும் சலூன் கடைக்கு கூட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு அடுத்த நாள் குழந்தைய கூட்டி ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த பொண்ணோட நண்பன் அவனு மொட்டை அடிச்சுட்டு வந்திருந்தான். என்னன்னு விசாரிச்சப்போ அந்த பையனோட அப்பா ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டார். அந்த பையனுக்கு மொட்டை அடிச்சு விட்டாங்க. அந்த பையன் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு வெக்கப்பட்டு வீட்டில் இருந்தான். அப்போ இந்த பொண்ணு போய் சொன்னா, வா நானும் மொட்டை எடுத்து கொடுக்குறேன் வார்னா. இது கேட்டோன்னே அந்த பொண்ணோட அப்பா அழுதுட்டார். மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யும் சிறு தியாகம் கூட உங்களை கடவுளின் அருகில் கொண்டு செல்லும் என்று கூறி நல்ல வாய்ப்பை அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். மிமிக்ரி தான் நீங்கள் நல்லா பண்ணுவீங்களே, அதுங்க. தேங்க்யூ சார். சார் கான்செப்ட் என்னன்னா, எல்லா ஆக்டருங்களும் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க வெளியூர் போகிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஏரோஸ்டராக இருக்கார். எல்லா ஆக்டரும் அங்கே என்ன நடக்குது, என்ன கலாட்டா நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். கோவிந்தா கோவிந்தா ஏர்லைன்ஸ் தேர்வு செய்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுல பயணத்தை எந்த பயணியும் அவங்க நினைச்ச மாதிரி போய் இறங்கினது கிடையாது, அதோட ஒரு படி மேல போய் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க சார். விவேக் சார், ஏன் சார் அங்கே அப்படி தளர்ந்த பதட்டமா உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன சார் ஆயிடுச்சு? அட பாவிகளா, யாரோ புல்லாக்கி சாம்பார் சாப்பிட்டு வந்துட்டாங்கடா, ஒரு மாதிரி பேட்ச் ஸ்மெல் அடிக்குதாடா இங்க. அது யார்கிட்டயும் சொல்ல வேடா, யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். ஊரெல்லாம் டட்டரா போட்டு சொல்ல வேண்டிய விஷயமாடா இது, இல்லை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் விடு. என்ன அஜித் குமார் சார், நீங்க வெளியிலேயே தொங்கிட்டு வரீங்க, உள்ள வாங்க சார். ஏய், நான் கார் ரேஸ்ல சாம்பியன் வாங்கிட்டேன், எதுலயே வாங்குவேன், அதுக்கு தொங்கிட்டு தான் வரணுமா சார்? சரி எப்படியா வந்து நீங்க என்ன சார் இது, யார் சார் அது தொங்கி தொங்கி வெளியில பார்த்துட்டு இருக்கீங்க, கதவு திறந்து அண்ணு உனக்கு என்ன? தமிழ்நாட்டில் நம்மளை பார்த்து முதல்ல யாருன்னு கேட்டது நீங்க தானே.
ஆனா இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நான் தான் விஜய். விஜய். ஆனா ஜடல் வழியா திறந்து உள்ள பார்த்துட்டு வந்துட்டே இருந்தேன். யாரையும் காணும், ஏதாவது ஃபிகர் தடுப்படுமா பார்த்தா ஒன்றும் காணும். ஆனா உட்கார்றேன். என்ன சார் அங்க என்ன சார் ஒரே சிரிப்பு கொண்டாட்டமா இருக்குது? என்ன சிவகுமார் சார் தனியா லேப்டாப் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க? ஒன்றும் இல்லப்பா, நடிச்ச படத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரேன். நான் நடிச்ச படமா? எங்க காட்டுங்க. இந்த படத்துல நான் காமெடியா பண்ணலையே. நீ நடிச்ச ஃபைட் சீனை பார்த்தாப்பா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு என்ன ஜெயின் ரவி தம்பி நீ பார்க்கலையா? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் படத்தில் நடிக்க தான் செய்வேன், பார்க்குறதெல்லாம் பார்க்க மாட்டேன். தெலுங்கு படம் பார்த்தா எனக்கு ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும், அதனால் நான் தேங்க்யூ சார்.